கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து பேருந்து சேவை ஆரம்பம். புலமை பரிசில் பரீட்சை பெறுபேறுகள் தொடர்பில் பரீட்சைகள் ஆணையாளரின் முக்கிய அறிவிப்பு. திருக்கேதீஸ்வரத்தில் மீட்கப்பட்ட மனித எச்சங்கள் குறித்து அறிக்கை சமர்ப்பிப்பு. அரச ஊழியர்களின் எதிர்பார்ப்பு மறுக்கும் அமைச்சர். இன வன்முறையை தூண்ட முயல்வோருக்கு சிறைதான் வாழ்க்கை எச்சரிக்கும் ஹரணி அமரசூரிய. இஸ்ரேலுக்கு பேரிடி, ஈரான் ராணுவத்தில் இணையும் 1000 ட்ரோன்கள். ட்ரம்பை தோற்கடிப்பேன், பைடன் வெளியிட்டுள்ள அறிவிப்பு. நியூ ரங்கராஸ் தங்க சுரங்கம், மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. தொடர்பென விரிவான செய்திகள். இலங்கையில் இனிமேல் இனமத அவமதிப்புகளுக்கு, வன்முறைகளுக்கு இடமில்லை என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். இஸ்லாம் மதத்தை அவமதித்த குற்றத்துக்காக பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரருக்கு 9 மாத சிறை தண்டனையை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் விதித்துள்ளமை தொடர்பில் நாடாளுமன்ற வளாகத்தில் பிரதமரிடம் ஊடகவியலாளர்கள் வினவிய போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். இதன்போது இனமத வன்முறைகளை மீண்டும் தூண்ட முயல்வோர் தொடர்ந்து சிறைகளில் அடைக்கப்படுவார்கள் என்றும் பிரதமர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். எவராக இருந்தாலும் குற்றமிழைத்தவர்கள் சட்டத்தின் பிரகாரம் தண்டிக்கப்படுவார்கள் என்று சுட்டிக்காட்டிய பிரதமர், அப்படியானவர்களுக்கு நீதிமன்றம் வழங்கும் தண்டனையை தேசிய மக்கள் சக்தி அரசு வரவேற்கும் எனவும் இதன்பொழுது குறிப்பிட்டுள்ளார். மன்னார் சதோச மனித புதைக்குழி மற்றும் மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி ஆகியவை தொடர்பான வழக்கு விசாரணைகள் நேற்றைய தினம் வியாழக்கிழமை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது பாதிக்கப்பட்டோர் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி VS நிரஞ்சன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், முதலில் மன்னார் சதோச மனித புதைக்குழி வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது சட்டத்தரணிகளான ரணிதா ஞானராஜ் மற்றும் காணாமலாக்கப்பட்டோர் அலுவலகம் சார்பாக சட்டத்தரணி புராதனி சிவலிங்கம் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகியிருந்தனர். மேலும் யாழ் போதனா வைத்தியசாலையின் சட்ட வைத்திய அதிகாரி வைத்தியர் செல்லையா பிரணவன், மன்னார் போலீசார் ஆகியோர் மன்றில் முன்னிலையாகினர். இதன்போது ஏற்கனவே அகழ்ந்தெடுக்கப்பட்ட மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் சட்ட வைத்திய அதிகாரியிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 76 இலக்கம் தொடக்கம் 156 வரையிலான 80 பெட்டிகள் சட்ட வைத்திய அதிகாரியிடம் மேலதிக பகுப்பாய்விற்கு மன்னார் நீதவான் நீதிமன்றத்தினால் கையளிக்கப்பட்டுள்ளது. மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழி வழக்கு விசாரணை மீண்டும் எதிர்வரும் மார்ச் மாதம் 12ஆம் தேதி விசாரணைகளுக்காக எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திற்கும் மக்கும்பர பல்நோக்கு மையத்திற்கும் இடையில் பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தேசிய போக்குவரத்து சபைக்கு சொந்தமான சொகுசு பேருந்து ஒன்று சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய கட்டுநாயக்க போலீஸ் நிலையத்தை அண்மித்த பிரதான வீதியில் நிறுத்தப்பட்டுள்ள இந்த பேருந்தில் பயணிகள் பயணிக்க முடியும். குறித்த பேருந்து சேவைக்கான அட்டவணையும் வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சையின் பெறுபேறுகள் பிப்ரவரி 10ஆம் தேதிக்கும் 12ஆம் தேதிக்கும் இடையில் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். விடைத்தாள்கள் மதிப்பீடு செய்யும் பணி கடந்த புதன்கிழமை 64 மையங்களில் ஆரம்பமாகியுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை செப்டம்பர் 15ஆம் தேதி நடைபெற்றுள்ளது. சிங்கள மொழி மூலம் 2,44,092 மாணவர்களும், தமிழ் மொழி மூலம் 79,787 மாணவர்கள் உட்பட மொத்தம் 3,23,879 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்றியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் 2வது முறையாக போட்டியிட்டிருந்தால் டொனால்டு டிரம்பினை தோற்கடித்திருப்பேன் என தற்போதைய ஜனாதிபதி ஜோ பைடன் தெரிவித்துள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி தேர்தல் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்றுள்ளது. குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்டு டிரம்ப் களமிறங்கியுள்ளார். ஜனநாயக கட்சி சார்பில் முதலில் ஜோ பைடன் களத்தில் இருந்துள்ளதாகவும், ஆனால் வயது முதிர்வு உள்ளிட்ட காரணங்களினால் அவர் போட்டியிலிருந்து திடீரென விலகியுள்ளார். அவருக்கு பதில் துணை ஜனாதிபதி கமலா ஹாரிஸ் போட்டியிட்டுள்ளார். ஆனால் இத்தேர்தலில் ட்ரம்ப் அமோக வெற்றி பெற்றுள்ளதுடன் வரும் 20ஆம் தேதி அவர் பதவியேற்க உள்ளார். இந்த நிலையில் ஜனாதிபதி பைடன் அளித்த பேட்டியொன்றில் கூறியுள்ளதாவது, ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டிருந்தால் ட்ரம்பை தோற்கடித்திருப்பேன் என நம்புகின்றேன். அதற்கான சிறந்த வாய்ப்பு என்னிடம் இருந்ததாக நினைக்கின்றேன். ஆனால் 86 வயதாகும் நிலையில் மீண்டும் ஜனாதிபதியாக வேண்டும் என நான் விரும்பவில்லை.
இதனால் போட்டியிலிருந்து ஒதுங்கியுள்ளேன். 86 வயதாகும் நான் அடுத்தது என்ன செய்ய போகின்றேன் என யாருக்கும் தெரியாது. தேர்தல் வெற்றிக்கு பிறகு ஓவல் அலுவலகத்தில் என்னை சந்தித்த ட்ரம்பிடம் அரசியல் எதிரிகளை கண்டுபிடித்து பழிவாங்க வேண்டாம் என அவரிடம் தெரிவித்துள்ளேன். ஆனால் அதற்கு ட்ரம்ப் எந்த பதிலும் கூறவில்லை என அவர் இதன்பொழுது மேலும் தெரிவித்துள்ளார். ஈரான் ராணுவம் தனது படைகளில் 1000 மூலோபாய ட்ரோன்களை விரைவில் சேர்க்க உள்ளதாக அறிவித்துள்ளது. இது நாட்டின் பாதுகாப்பு திறன்களை அதிகரிக்க செய்யும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஈரான் ராணுவத்தின் மக்கள் தொடர்புகளின் அறிக்கைகளின்படி பாதுகாப்பு மற்றும் ஆயுதப்படை தளவாட அமைச்சகத்துடன் இணைந்து ராணுவத்தால் வடிவமைக்கப்பட்டு தயாரிக்கப்பட்ட இந்த ட்ரோன்கள் வரும் நாட்களில் ராணுவத்தில் சேர்க்கப்பட உள்ளன. வியாழக்கிழமை நடந்த ஒரு விழாவின் போது ஈரானின் ராணுவ தரைப்படைகளின் தளபதி பிரிகேடியர் ஜெனரல் கியோமஸ் ஹெய்டாரி ராணுவத்தின் தரைப்படைகள் மேம்பட்ட ராணுவ உபகரணங்கள் மற்றும் ஆயுதங்களை பெறுவதற்கான திறனை வலியுறுத்தியுள்ளார். புதிய ஆயுதம் 4 அத்தியாவசிய திறன்களை கொண்டுள்ளது என்பதனையும் அவர் இதன்பொழுது மேலும் எடுத்துரைத்துள்ளார். நீண்ட தூரம், துல்லியம், உளவுத்துறை மற்றும் நெட்வொர்க் நோக்குநிலை என்பன இவ் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பயன்படுத்தப்படும். சமீபத்திய ஆண்டுகளில் ஈரான் அதன் ட்ரோன் திறன்களை கணிசமாக மேம்படுத்தியுள்ளது. பிராந்தியத்திலும் அதற்கு அப்பாலும் ஆளில்லா வான்வெளி தொழில்நுட்பத்தில் முக்கிய பங்கு வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது.